பாருங்கள் சுற்றுலா பயணிகள் வந்து இதெல்லாம் வந்து குப்பைகளை எல்லாம் பொறுக்குறாங்கடாப்பா. பாருங்கள் இது போல் ஏகப்பட்ட பேக் எக்கச்சக்கமாக எல்லாரும் ஒவ்வொரு பேக் வச்சுருக்குறாங்க. ஏகப்பட்ட குப்பைகளப்பா. இவ்வளோ குப்பையும் எங்கே போகும்? இது அப்படியே காற்றுல அடிபட்டு கடலுள்ளுக்கு போகும். உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களோட சூழல் எவ்வளவு மாசுபட்டிருக்கு. அண்ட் மாசுபடுறதுன்றது எதிர்காலத்துக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். திருகோணமலைன்றது டூரிசம்ன்றதை வச்சு முன்னுக்கு வர அண்ட் அதை இன்கம்மாக வச்சு இயங்குற ஒரு மாவட்டம். குப்பைகளை பாருங்கப்பா, இவ்வளோ பிளாஸ்டிக் உண்டு, கடுமையான பிளாஸ்டிக். என்ன இதில் மட்டும் இல்லை, அந்த இந்த டிராக்டர்லேயும் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு டிராக்டரும் வந்திருக்கு. இன்னும் வந்து குப்பைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. சரியான விதத்தில் பயன்படுத்தாததுக்கு காரணம் கொஞ்சம் இன்னாமை என்று சொல்லலாம். ஏனெண்டா கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். இது அண்டர் வாட்டர்ன்றதை என்னன்றதை முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். கடலில் வாழ்கிற ஒரு உயிரினங்களும் அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அது வாழ்ந்தாதான் நாங்கள் வாழலாம். It's a beautiful area here, but sometimes a little bit trash, so let's clean it up. சிலருடைய தவறான செயல்பாடுகளால், பொதுமக்களுடைய செயல்பாடுகளால் குப்பைகள், இந்த மீன் வலைகள், சேதமடைஞ்ச பொருட்கள் வந்து கடலுக்குள்ளே போகிறதால திருச்ச மாதிரிக்கு அழகாக இருக்கிறீங்களா? தேங்க்யூ. உங்களோட பெயர் என்ன, எங்கே இருக்கிறீங்க? நான் பாலத்தில் இருக்கேன். என் பேர் மேகா. நான் நினச்சேன் கனடாவில் இருந்து வந்தீங்களா? அப்படி தான் இருக்கீங்களா? எங்கட மக்களும் இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களா? நிறைய பேர் வராங்க. ஸ்ரீலங்கன் ஆக்கள் நிறைய பேர் வராங்க. எங்கட திருகோணமலையில் இருக்கிற எங்கட ஆக்கள் வாரது குறைவு. இப்போ கொழும்பை பாருங்க, பார்த்த இடத்துல குப்பைகளை டஸ்ட்பின் ரோட்டு வழியே காண முடியாது. அவங்க சுத்தமாக வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நாங்களும் சுத்தமாக வச்சு கொண்டோம்னு சொன்னால் நமக்கு தான் பெருமை. என்ன சொல்கிறாங்க உங்களோட டீம் எல்லாம்? எங்களோட டீம் எல்லாம் வந்து இது கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு நாங்கள் ஆட்டோ ஹையர் வர்றோம், நாங்கள் இவங்களை கூட்டி போகிறோம். ஏதோ ஒரு வகையில் இந்த டூரிசம் வந்து தொழில் சார்ந்த வகையில் வந்து ஒரு பிரயோசனமாக இருக்குது. பொதுமக்களிடையே ஒரு பரவலான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த கிளீனிங் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து டிடிஹெச் ஹோட்டல் அசோசியேஷன் ரிங்கோமலி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஜெயக்குமார் அவரோட தலைமையில் வந்து இதை முன்னெடுத்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். ஆனால் சில தவறுகள் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொழும்புல நான் நினைக்கிறேன் வந்து சுற்றுலா பயணியை தாக்கக்கூடிய காட்சி. இன்னும் சில நாட்களுக்கு முதல் ஒரு பெண் சுற்றுலா பயணியை வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள். இந்த வளம் வந்து இந்த வளத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தினான்னா இந்த இலங்கை நாடு சொர்க்கமான நாடு. இது 100% உண்மை. ஆனால் எங்களுக்கு திருப்தி இல்லை வந்து இந்த வளத்தை வந்து இன்றைக்கு வரைக்கும் சரியாக பயன்படுத்த இல்லை. இப்போ நீங்கள் பிரதேச சபையாக இருக்கலாம், இது சம்மந்தப்பட்ட அதிகாரியாக இருக்கலாம், அதாவது இந்த ஹோட்டல்ஸாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், பொதுவான கேட்குறேன், இது வந்து ஏன் இன்னும் சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் இருக்கு? Very beautiful, lots of coral, lots of many different fish, very beautiful. இந்த வளங்கள் போதும் இந்த நாடு வந்து கோடீஸ்வர நாடாக மாறுறதுக்கு. ஆனால் அதெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறாங்கல்ல, கவலை தான். ஆனால் மக்களாகிய நாங்கள் ஒன்றுபட்டு நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்குது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வெளியில் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் தயார். சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றின் ஜோசிக்காதீங்க, எல்லாம் விழலாம். திருகோணமலை மாவட்டத்தில் நிலாவளி கடற்கரையில் தான் இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்கிறாங்க. வந்து கடற்கரையில் இருக்கிற குப்பைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு செய்கிறாங்க. அதே போல் கடல் உள்ளுக்கு இருக்கிற வளம், அதாவது இந்த பாறைகள், இந்த மீன்கள் எல்லாம் வந்து வாழக்கூடிய பகுதியிலாம் வந்து நிறைய சொப்பின் இது போல் நிறைய குப்பைகள் எல்லாம் இருக்காம். அதெல்லாம் துப்புரவு செய்யணுமாம். அதனால வந்து வளங்கள் எல்லாம் அழியப்படும். ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இன்றைக்கி செய்கிறாங்க. யார் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையுமே பார்ப்போம். இது நிலாவளி கடற்கரையிலையும் செய்கிறாங்க, திருகோணமலை பீச்லையும் செய்ய போகிறாங்க. உண்மையாகவே இந்த வளங்கள் எல்லாம் வந்து சரியாக பாதுகாக்கப்படுதா, சரியாக வந்து செய்கிறாங்களா, இதனால் என்ன நன்மைகள் இருக்குது, இதுக்கு இன்னும் அரசாங்கம் சார்ந்து, அதிகாரிகள் சார்ந்து, மக்கள் சார்ந்து, சுற்றுலா பயணிகள் யாராக இருந்தாலும் ஏன் நாங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறோம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே, சொல்லுங்கள் சொந்தங்களே. அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். அண்ணாட பேர்? குமார் ஜெயக்குமாரன். ஆமாம், இது எங்களோட டிடிஹெச். நான் தான் ட்ரிங்கமலை டிஸ்ட்ரிக்ட் ஹோட்டல் அசோசியேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். அப்போ இந்த பீச் க்ளீனப், மற்ற டைவிங் க்ளீனப், அண்டர் வாட்டர் க்ளீனப்புக்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. உங்களோட நோக்கம் என்ன? ஏன் இன்றைக்கு இந்த நாளில் வந்து விசேடமாக நீங்கள் செய்கிறீங்க? முக்கியமான விஷயம் என்ன இதுக்கு? இந்த நாள் என்று நாங்கள் குறிப்பிட்டு ஒரு பர்டிகுலர் டேன்னு நாங்கள் சூஸ் பண்ணல. ஒரு எல்லாருக்கும் ஒரு அவைலபிளான கம்ஃபர்டபுளான நாளில் நாங்கள் மண்டே அண்டு எல்லோரும் ஒர்க்கிங் டேஸில் எல்லோரையும் சேர்த்து கேதர் பண்ணி செஞ்சுருக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சப்போர்ட் வந்திருக்கு. இனி இல்லைன்ற மகிழ்ச்சியாக இருக்குது. என்னத்துக்குண்டா நாங்கள் முதலாவது நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நாங்கள் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம்.
டூரிசம்ன்றது எங்களுக்கு ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேயே திருவண்ணாமலை மாவட்டத்தை தவிர எந்த திருவண்ணாமலை மாவட்டம்னு பார்க்கல நீங்கள் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் எங்களுக்கு தான் இனியிலேண்ட பெரிய கடல் பரப்பு இருக்குது. அப்போ அந்த பீச்சை நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற கோரல்ஸையும் நாங்கள் அதை காப்பாற்றணும். அந்த கோரல்ஸை நாங்கள் க்ளீனாக வச்சுருக்காட்டிக்கு ஒரு டைவிங் சைட்ஸ் ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த பட்சத்தில் நாங்கள் இப்படியான ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த வளம் வந்து இந்த வளத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தினா இந்த இலங்கை நாடு சொர்க்கமான நாடு. இது 100% உண்மை. ஆனால் எங்களுக்கு திருப்தி இல்லை வந்து இந்த வளத்தை வந்து இன்றைக்கு வரைக்கும் சரியாக பயன்படுத்த இல்லை. இப்போ நீங்கள் பிரதேச சபையாக இருக்கலாம், இது சம்மந்தப்பட்ட அதிகாரியாக இருக்கலாம், அதாவது இந்த ஹோட்டல்ஸாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், பொதுவாக நான் கேட்குறேன், இது வந்து ஏன் இன்னும் சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் இருக்குது? சரியான விதத்தில் பயன்படுத்தாததுக்கு காரணம் கொஞ்சம் இன்னாமை என்று சொல்லலாம். ஏனெண்டா கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். இது அண்டர் வாட்டர்ன்றதை என்னன்றதை முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். அதே நேரத்தில் கொஞ்சம் பேர் இந்த அண்டர் வாட்டருக்கு முதல் படித்து டைவ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஓகே இதுதான் நன்றி. இது நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு டைவிங்கு நீங்கள் பர்டிகுலர் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போனீங்கன்னா அது ஒரு வேறு ஒரு உலகம் உண்டு. அது ஒரு வேறு ஒரு உலகம் உண்டு. ஆனால் அதே மாதிரி அது ஒரு நேச்சுரல் உலகம். அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் 7 ரீவ்ஸ் அண்டு எங்களுக்கு மெயினான எங்கள் கோணேஸ்வரம் கோயிலுக்கு கீழே 7 ரீவ்ஸ் அண்டு இலங்கை ஃபுல்லாகவே ஒரே ஒரு இடம் தான் டைவிங் சைட் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்றது கூட தெரியாது. ஏன்னா பெருசாக அதை பற்றி ஒருத்தரும் யோசிக்கிறதில்லை. ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாகவே சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன்ஸில் இருந்து அமெரிக்கன்ஸில் இருந்து எல்லாருமே இந்த எங்கள்ட ஸ்ரீலங்காவுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த எங்கள்ட பீச் கோஸ்ட், எங்கள்ட வெதர். அப்போ இந்த மெயினான சப்ஜெக்டை இங்கே இருக்கிறவங்க கூட பெருசாக அனுபவிக்கிறது குறைவு. அதான் உண்மை. அதுக்கு கூடுதலாக விலைகள் எல்லாம் வந்து கடும் ரேட்டாக இருக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, ஃபாரினர்ஸுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் லோக்கல் ஆக்களுக்கு இன்னொரு ப்ரைஸ் ஒன்று இருக்குது. செலவழிக்கிற காசுன்றது ஒன்று இருக்குது தானே. அப்போ அவங்கள்ட செலவுகளை அவங்களுக்கு ஒன்று பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணணும். 3.5 மாத பிஸ்னஸை வச்சு தான் அவங்க முழு 12 மாதமும் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பர்சனல், அவங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொண்டு போகணும். அப்போ அது ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் உண்டு. இப்போ அவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணணும். லோக்கல் கம்யூனிட்டிக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போ காபேஜில் கண்டென்ட் பாட்டுக்கு இடத்துல போடாமல் காபேஜ் பின்ஸ் இருக்குது, அந்த பின்ஸில் போட்டு உதவி செஞ்சு இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதை நான் என்ன வேண்டுவோம். வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். வந்த மீடியாக்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. டைவிங் இந்த கடலில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு அழகிய தேசம், சொர்க்கமப்பா. வேறொரு உலகம் உண்டு. இந்த கடல் உள்ளுக்கு இவங்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் காட்டுவாங்க. ஆனால் சும்மா போக முடியாது, காசு நாங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து என்னென்னா பீச் கிளீனிங் அண்ட் அண்டர் வாட்டர் கிளீனிங் நடக்குது நிலாவெளி பீச்சில். அண்டு டச் பீச்சில் வந்து அண்டர் வாட்டர் கிளீனிங். எங்களோட கடல் திருகோணமலைக்கு வந்து மிக முக்கியமான பொருளாதாரத்தை நீட்டி கொடுக்கறது டூரிசம். அதில் பெரும் பங்களிப்பை வழங்குறது வந்து இந்த கடல். இந்த கடலை வந்து எங்களுடைய சிலருடைய தவறான செயல்பாடுகளால், பொதுமக்களுடைய செயல்பாடுகளால், குப்பைகள், இந்த மீன் வலைகள், சேதமடைஞ்ச பொருட்கள் வந்து கடலுக்குள்ளே போகிறதால எங்களுடைய கலர் ஃபிஷ்னு சொல்கிற வண்ண மீன்கள் இதெல்லாம் எப்படி கடலுக்கு போகுது? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த போட்டில் மிஸ் ஆகிறது, வர்ற டூரிஸ்ட், லோக்கல் டூரிஸ்ட் அவங்களுடைய குப்பைகள், அவங்களுடைய சின்ன சின்ன தவறுகள், அறியாத தவறுகளால் இதுகள் வந்து கடல்களுக்குள்ளே போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தாண்டி வேறு இடங்கள்ல இருந்து வர்ற குப்பைகளும் அடைஞ்சி எங்களுக்குள்ளே வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடுதலாகவே இருக்குது. பொதுமக்களிடையே ஒரு பரவலான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த கிளீனிங் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து DDH ஹோட்டல் அசோசியேஷன் ரிங்கோமலி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஜெயக்குமார் அவரோட தலைமையில் வந்து இதை முன்னெடுத்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். கடை பேர் மேகலா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களோட சூழல் எவ்வளோ மாசுபட்டுருக்கு. அண்ட் மாசுபடுறதுன்றது எதிர்காலத்துக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். திருகோணமலைன்றது டூரிசம்ன்றதை வச்சு முன்னுக்கு வர அண்ட் அதை இன்கம்மாக வச்சு இயங்குகிற ஒரு மாவட்டம். ஸோ இவ்வாறான இந்த குப்பைகளால் அல்லது எங்களோட அண்டர் வாட்டர் வந்து க்ளீன் இல்லாமல் இருக்கிறதுனால உயிரினங்கள் சாகும். எவ்வளவு பொலித்தீன்ஸ், எவ்வளவு மீன்வளை, தேவையில்லாத சாமான்கள், உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய சாமான்கள் நிறைய இருக்குது. கல்லுகள், உள்ளே இருக்க பாறைகள், முருகக்கல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கி இருக்கும் அந்த விஷயங்கள். ஸோ அது வந்து காலப்போக்கில் அது அழிஞ்சு போகும். உயிரினங்கள் அதை சாப்பிடும், சாகும். ஸோ இப்போ டைவர்ஸ்ன்னு போகல, டைவர்ஸ் என்னத்தை பார்க்குறாங்க? வித்தியாசமான மீனினங்களை பார்க்குறாங்க, உயிரினங்களை பார்க்குறாங்க. ஸோ ஒரு காலத்தில் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மீன் இருக்குமா? இருக்காது. ஏனென்னா அதை சாப்பிட வெளிக்கிடும். ஸோ அது ஒரு பேஸாக வச்சு செய்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தது இங்கே நிறைய பொலித்தீன் பார்க்குறீங்க.
அண்ட் பொலித்தீன்ஸ் சரியான கூடாது. அண்டர் வாட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ட்ரிங்கமல்லி. குப்பைகள் எல்லாத்தையுமே முழுமையாக எடுத்துக்கொண்டு வந்து டிராக்டரில் போடுறாங்க. இந்த டிராக்டரில் பாருங்கள் இவ்வளோ குப்பை உண்டு. இப்போ ஒரு சொற்ப நேரத்தில் எடுத்த குப்பைகளை பாருங்கப்பா, இவ்வளோ பிளாஸ்டிக் உண்டு, கடுமையான பிளாஸ்டிக். என்ன இதில் மட்டும் இல்லை, இந்த டிராக்டர்லேயும் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு டிராக்டரும் வந்திருக்கு. இன்னும் குப்பைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கடலில் வாழ்கிற ஒரு உயிரினங்களும் அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அது வாழ்ந்தால் தான் நாங்கள் வாழலாம். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சு கொண்டாதான் நிறைய நன்மைகளை நாங்கள் இந்த வளத்தை பயன்படுத்துவோம். இந்த வளத்தை நாங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த வளத்தையும் நாங்கள் பாதுகாக்கணும். அதுதான் ஒரு மனிதனினுடைய ஒரு பாரிய பொறுப்பு. எல்லாரும் இதில் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த விஷயத்தை செய்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இது தொடர்ச்சியாக நடந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இந்த குப்பைகள் எல்லாமே கடலுக்குள்ளே போகாமல் பாதுகாத்தாலே ஒரு பெரிய சாதனை தான். என்ன பேர் உங்களோட? என் பேர் சீலன். சும்மா பார்க்க ஒரு ஸ்ட்ராங்கான இருக்கீங்க. நாங்கள் கனகாலம் டைவிங் பண்ணுறதால அப்படி இருக்கு போல இருக்குது. இப்போ நாங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எங்களுக்கு இருக்காது. அது உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னென்ன, அதில் என்ன நல்லது இருக்குது, என்ன தீமை இருக்குது? நல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதுகள்லாம் ட்ரிங்கோவில் நிறைய டைவர்ஸ் ஃபாரின்லேருந்து வராங்க இதுகளை பார்க்குறதுக்கு. இப்போ ட்ரிங்கோ டவுனில் கிட்டத்தட்ட நேவி ஐலண்ட் ஒரு இடம் இருக்குது டச் பேயில். அந்த இடத்துல இருந்து பிஜன் ஐலண்ட் தாண்டி நிறைய டைவிங் வடிவான இடங்கள் இருக்குது. இறங்கி நிறைய கலர் ஃபிஷ் இருக்குது. மற்றபடி ஈல் என்றது அந்த சில நீளமான விலாங்கு மீன்கள் இருக்குது. டேர்ட்டில் இருக்குது, ஷாக் இருக்குது. அப்படி நிறைய விதவிதமான கலர் ஃபிஷ்ஷுகள், வெரைட்டியான நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது. இதுகளை பார்க்குறதுக்கு தான் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வராங்க. எங்களை டைவிங் கம்பெனி, நிறைய டைவிங் கம்பெனிஸ் இருக்குது. இவங்களில் இருக்கிற நல்ல தேர்ச்சி பெற்ற டைவ் மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி கூட்டி கொண்டு போய் இதுகளை காட்டி கொண்டு வராங்க. படங்கள், வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதுகளை கொடுக்குறதால ஃபாரினில் போய் இதுகள் நிறைய விஷயங்கள் இந்த நிறைய இடங்களுக்கு தெரிய நிறைய பேர் இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் சீசன் டைமில் வந்துட்டுருக்குறாங்க. நிறைய இடங்கள் இருந்தாலும் இங்கே ட்ரிங்கோவில் இருக்கிற வாட்டர் டெம்பரேச்சர்ன்ற இப்போ தண்ணீரை அந்த வெப்ப நிலைகள் இருக்குத்தானே, அது சில இடங்களில் சரியான டிகிரி குறைவான குளிரான இடங்கள் இருக்குது. இப்போ இங்கே எந்த நாளும் கூடுதலான சீசன் டைமில் 28-30 அந்த அளவில் வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ இதுகளை ஃபாரினாக்கள் விருப்பம் என்னென்னா சும்மா ஒரு வெட் ஷூட்டோடையோ, அதாவது அதுக்குரிய உடுப்புகள், சாதாரண உடுப்புகளோடையோ போய் டைவிங் பண்ணிட்டு வரலாம்ன்றதால ஒரு விஷயம். அடுத்தது விசிபிலிட்டி, அதாவது கடலில் அந்த தண்ணியிட கிளியர், அதாவது இறங்கி பார்க்கக்கூடிய கூடுதலான இடங்கள், ஈஸியாக பார்க்கக்கூடிய இடங்களாக கூடுதலான விசிபிலிட்டி இருக்கிறதால இந்த இடங்களில் விரும்பி வராங்க. அடுத்தது நிறைய மெரைன் லைஃப் இங்கே ட்ரிங்கோவில் கூடுதலாக இருக்குது. கோரல்ஸுகள், நிறைய வெரைட்டியான கோரல்ஸுகள், நிறைய வெரைட்டியான மெரைன் லைஃப் இருக்கிறதால இந்த இடங்களை விரும்பி கூடுதலான ஃபாரினர்ஸ் இங்கே வராங்க. இப்போ இதெல்லாம் ஆபத்து இல்லையா? கடலுக்குலாம் போகிறது பயம் இல்லையா? ஆபத்துன்றது இப்படித்தான். இப்போ 2 விதமான ஆக்கள் வராங்க. ஒன்று இந்த டைவிங்ன்றது என்னென்னு தெரிஞ்சு கொண்டு வராங்க. அது வேர்ல்டு வைடாக இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸை எடுத்துக்கொண்டு இறங்குறாங்க விரும்பின இடங்களில். தெரியாமல் வராங்க. தெரியாமல் வர நேரம் அவங்களுக்குரிய ஸ்கில், ப்ரீஃபிங், நாலேஜுகள், ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கூட்டி கொண்டு போகிறோம். அப்போ அந்த நேரம் அப்படி கூட்டி போகிற நேரம் எங்களோட டைவிங் இன்ஸ்ட்ரக்டர், டைவ் மாஸ்டரோடு தான் போகிறாங்க. டைவிங் முடியும் மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம். அடுத்தது வேறு நாடுகளோட கம்பேர் பண்ணினா ஸ்ரீலங்கா தான் சரியான எக்ஸ்பென்சிவ் குறைஞ்ச இடம் டைவிங் போகிறதுக்கோ, டைவிங் ட்ரெயின் பண்ணுறதுக்கோ, டைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கோ. அதுக்காகத்தான் இந்த ஸ்ரீலங்காவுக்கு கூடுதலான ஆக்கள் இந்த டைவிங் சம்மந்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வராங்க. எங்கட மக்களும் இதெல்லாம் பார்க்குறவங்களா? நிறைய பேர் வராங்க. ஸ்ரீலங்கன் ஆக்கள் நிறைய பேர் வராங்க. எங்கட திருகோணமலையில் இருக்கிற ஆக்கள் வாரது குறைவு. பட் ஸ்ரீலங்காவில் இருந்து நிறைய பேர் வராங்க இந்த டைவிங் புதுசாக பழகி ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு டைவிங் போய் பார்க்குறதுக்கு. சில ஆக்கள் லைசன்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் ஸ்ரீலங்கன் ஆக்கள் வராங்க. ட்ரிங்கோவில் இருக்கிறார்கள் சரியான குறைவு அப்படி வராது. போட்டில் பாருங்கள் போகிறாங்க. இது என்னத்துக்கு போகிறாங்கண்டா, அதாவது இந்த தண்ணி அண்டர் வாட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழில் இருக்கிற இந்த வளங்கள், அதாவது இந்த பாறைகள், அழகிய மீனெல்லாம் வாழக்கூடிய இந்த பாறைகளில் இருக்கிற சில நேரத்துக்கு நாங்கள் கடலுக்கு போகும்போது, தொழில் செய்யும் போதோ, சுற்றுலா பயணிகளோ யாராக இருந்தாலும், இல்லாட்டி நாங்கள் அந்த கரைகளில் போடுற கஞ்சல், பிளாஸ்டிக்கெல்லாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதில் இந்த பாறைகளில் சிக்கப்பட்டிருக்கு. அதனால் மீனெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போகும், இறந்து போகும். அதுகளை துப்புரவு செய்கிறதுக்காக தான் அவங்க போகிறாங்க. பாருங்கள் இவ்வளோ பிளாஸ்டிக் உண்டு. இந்த போத்தல் எல்லாம் இது உள்ளுக்கு போட்டுட்டு போயிருக்கிறாங்க. உண்மையாகவே இதெல்லாம் பொறுப்பு இல்லை. சுவிஸ் நாட்டில் எல்லாம் இப்படியெல்லாம் போட்டால் ஜெயில் உள்ளுக்கு களி சாப்பிடணும், இல்லைண்டா எக்கச்சக்கமான காசு ஃபைன் கட்டணும். பாப்பா பாருங்கள், சுற்றுலா பயணிகள் இதெல்லாம் குப்பைகளை எல்லாம் பொறுக்கிறாங்கடாப்பா. சி
அதனால தான் அவங்களோட நாட்டுகளை பார்த்தோம்னா நாங்கள் வியந்து பார்க்க வேண்டியிருக்கான்னு அவங்களோட நாடுகளை விட எங்களோட நாடு சொர்க்கம். ஆனால் அவங்க அழகான முறையில் பராமரிக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரியான ஒரு நல்ல பழக்க வழக்கம் ஐயா. இங்கே பாருங்கள், இதுபோல் ஏகப்பட்ட பேக் எக்கச்சக்கமாக எல்லாரும் ஒவ்வொரு பேக் வச்சுருக்குறாங்க. ஏகப்பட்ட குப்பைகளப்பா. இவ்வளோ குப்பையும் எங்கே போகும்? இது அப்படியே காற்றுல அடிபட்டு கடலுள்ளுக்கு போகும். எக்ஸ்ட்ரா பேக் நாங்களும் குப்பையெல்லாம் சரி நம்மளோட கடமைக்கு செய்யணும்னு பார்த்தா பேக்கை கேட்குறாங்க. அக்கா வணக்கம். வணக்கம். சிரிச்ச மாதிரிக்கு அழகா இருக்கிறீங்களா? தேங்க்யூ. உங்களோட பெயர் என்ன, எங்கே இருக்கிறீங்க? நான் பாலத்தில் இருக்கேன். என் பேர் மேகா. நான் நினச்சேன் கனடாவில் இருந்து வந்தீங்களாக்கும். அப்படி தான் இருக்கீங்களா? தேங்க்யூ. அதே மாதிரி என்ன நினைக்கிறீங்க? குப்பைகள் அள்ளுறது இதெல்லாம் செய்கிறது நல்ல விஷயம். ஆனால் இவ்வளோ குப்பைகள்னு குப்பையல் நம்ம போட்டதால தான் குப்பையல் நிரம்பி இருக்கு. அதுதான் நாங்களும் திருந்தோணும். உண்மைதான். மக்கள் மட்டும் இல்லை, நாங்களும் திருந்தோணும். இந்த வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும்னா என்னக்கா செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் போட்டோம். இப்போ ஒரு குப்பையை நம்ம போடுறோம்னா அதை நம்ம யோசிக்கணும். ஒன்று குப்பை போடுற இடத்துல போடணும், இல்லாட்டி வேற என்ன. நான் அக்காவை பார்த்தேன் கனடாவாக்கம் ஒரு வீசா ஒன்று கேட்போம்னு நினைச்சேன். அக்கா பாலை ஊற்றுவான். எங்கட நாட்டிலேருந்து இந்த வெயிலில் இவ்வளோ அழகா தெரிகிறத பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குதுப்பா. நன்றி அக்கா. தேங்க்யூ. சும்மா முஸ்பாத்தி கேஸ் போடுறோம்ல. நீங்களும் வடிவாக இருக்கீங்க. கவலையான ஒரு விஷயம் உண்டுப்பா. செய்கிற வேலை சந்தோஷம், ஆனால் இவ்வளோ குப்பையல். அக்காட பெயர்? என் பேர் பானு. எங்கே இருக்கிறீங்க? நான் வந்து ட்ரிங்கோல தான் இருக்கிறேன். எங்கட மண், எங்கட இந்த வளம், எங்கட இந்த தேசம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறோம், நம்ம இருக்கிற சுற்றுச்சூழலை நம்ம தான் என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பாகவும் அதோட சுத்தமாகவும் வச்சுக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், இவ்வளோ பேர் வேறு நாட்டிலேருந்து வந்து கூட இதை க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நாட்டில் இருக்கிறவங்க, அதாவது நம்மளோட நாடு இல்லை, நம்மளோட ட்ரிங்கோனி லாவலி சைடில் இருக்கிறவங்க ஒரு சுத்தமாக இதை வச்சு கொண்டாங்கன்னு சொன்னால், அதாவது இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இப்போ நிறைய வேறு இடங்கள்லேருந்து ஆட்கள் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ பார்க்குறதுக்கும் ஒரு அழகாக இருக்கும். இப்போ கொழும்பை பாருங்கள், பார்த்த இடத்துல குப்பைகளை டஸ்ட்பினில் ரோட்டு வழியே காண முடியாது. அவங்க சுத்தமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் சுத்தமாக வச்சு கொண்டோம்னு சொன்னால் நமக்கு தான் பெருமை. இதெல்லாம் இதில் என்ன நெருப்பு பற்ற வச்சுருக்காங்களா? நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க, யாருன்னு தெரியாது. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. என்ன சொல்கிறாங்க உங்களோட டீம் எல்லாம்? எங்களோட டீம் எல்லாம் வந்து இது கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு நாங்கள் ஆட்டோ ஹையர் வர்றோம், நாங்கள் இவங்களை கூட்டி போகிறோம். ஏதோ ஒரு வகையில் இந்த டூரிசம் வந்து தொழில் சார்ந்த வகையில் வந்து ஒரு பிரயோசனமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அதனால் பிரயோசனம் படுறதால அந்த இடத்த வந்து அழகாக்கி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பும் ஒரு கடப்பாடும் இருக்குது. அப்போ அதை நாங்கள் உணர்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து எங்களோட சொசைட்டியால் ஒரு 25 மெம்பர்ஸோடு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு பதிவு செய்யப்படாத சங்கம் இருந்தாலும் நாங்கள் அதில் பங்களிப்பு செய்யணுன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட பேர் வந்து இதான் வந்து இது வரைவற்ற குச்சவெளி பிரதேச சமூக மேம்பாடு மற்றும் மக்கள் நல்லெண்ணம் முகைச்சங்கம்ன்ற சுருக்கமாக சொன்னால் SDPLA குச்சவெளி. நாங்கள் எப்படி அழகாக இருக்குமோ அது மாதிரி நாங்கள் இருக்கிற சூழலையும் அழகாக வச்சுக்கணும். அப்போ தான் இதை விரும்பி வரவங்க வரக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, வந்து பிராமலையை பற்றி தெரியும். வந்து அது உள்நாட்டு மக்களை மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள மக்களையும் கவரக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. அப்போ இந்த இடத்த சிறப்பாக்க வேண்டியது எங்களோட ஒரு கடமையாக இருக்குது. என்ன கிளீனிங் வேலையெல்லாம் நடந்ததா? என்ன மாதிரி? நன்றாக நடந்தது. அனைவரும் வேலை செஞ்சாங்க. பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. எதிர்வரும் காலங்கள்லேயும் இப்படி தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டு இருந்தால் க்ளீனாக இருக்கும். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், இஸ்லாமிய பெண்கள் அதே மாதிரி சகோதரங்கள் எங்களோட அண்ணாமார்கள் எல்லாம் வந்து எங்களோட சொந்தங்கள் இதில் இணைந்து செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே முன்னேற்றம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணும். எங்களோட வளங்கள் வந்து நாங்கள் கதைக்க போனோம்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுப்பா. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வெளியில் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் தயார். மக்கள் எல்லாருமே இந்த கடற்கரையை துப்புரவு செய்கிறதுக்காக ஒன்றுபட்டிருக்காங்க. உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் உண்டு. இது இந்த ஒரு நாளில் மட்டும் இல்லாமல் மக்கள் ஒவ்வொரு நேரங்கள்லையும் நாங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை நாங்கள் செய்யாமல் இருந்தாலே இந்த வளத்தை, இந்த கடலை, இந்த கடற்கரையை, இந்த கடல் சார்ந்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு வணிகத்தை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படுத்த முடியும். பொறுப்போடு நாங்கள் செயல்பட்டமாக இருந்தால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ திருகோணமலை மாவட்டத்தில் மட்டுமல்ல, இலங்கையே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த கடல் சார்ந்து இந்த சுற்றுலாத்துறை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில தவறுகள் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொழும்புல நான் நினைக்கிறேன் வந்து சுற்றுலா பயணியை தாக்கக்கூடிய காட்சி, இன்னும் சில நாட்களுக்கு முதல் ஒரு பெண் சுற்றுலா பயணியை வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறது. இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருட்களாக இருக்கலாம், ஒவ்வொரு எல்லாத்துலேயுமே வந்து இந்த வரிகள், இந்த விலைகள் எதுவுமே கூடாமல் இருக்கணும்டா சுற்றுலா பயணிகள் வரணும். இதுதான் சுருக்கமாக நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். என்னோட பேர் அகிலன். ஓகே, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க? என்ன விஷயம்? நான் ட்ராவல்ஸ், ஸ்கை ரூட் ட்ராவல்ஸ் அந்த கம்பெனி எங்களை ஸ்டாஃப் தான். ஓகே, அப்போ நீங்களும் இந்த துப்புரவு செய்கிற இந்த இதில் வந்து கலந்து கொண்டிருக்கீங்க. இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உண்மையில் நல்ல விஷயம்.
கூடுதலாக இது பீச்சுக்கு வார க்ரௌடை விட இந்த ஹோட்டலில் இருக்கிற க்ரௌட் போடுற குப்பை தான் அதிகமாக தெரியுது. என்ன பாருங்கள் ஒவ்வொரு வேலியிலையும் பாருங்கள் அங்கால பக்கமே இருக்குது குப்பை. அது கொஞ்ச நாள் போக இங்கே வருது கடந்து. அது வெளியே இல்லை, இதெல்லாம் வெள்ளக்காரர்கள் பார்த்தாங்கண்டா. அதான் அங்கெல்லாம் அந்த குப்பை தங்கி இருக்குது. அப்போ இது ஹோட்டலில் போடுற குப்பை. இதுக்கு வந்து போடுறது குறைவு, பீச்சுக்கு வந்து போடுறாங்க குறைவு. ஏன்னா பின் இருக்குது எல்லா இடம். இது உங்களோட குப்பை சேர்ந்து கொஞ்சம் நாள் இல்லை அதுக்குள்ளால இங்கே வருது. நான் க்ளீன் பண்ணக்குள்ளே விளங்கி கொண்டு அதுதான். அப்போ அவங்க உள்பக்கத்தை க்ளீன் பண்ணாங்கன்னா இங்கே குப்பை வராது. ஹாய். Hi. யூ ஃப்ரம்? I'm from the UK, but I work for Divers Land. It's a beautiful, beautiful area here, but sometimes a little bit trash, so let's clean it up. Very beautiful, lots of coral, lots of many different fish, very, very beautiful. Sri Lanka, I love it. I live here now nearly 3 years. நைஸ் டு மீட் யூ. And you. சுற்றுலா பயணிகளோட மிகவும் அவங்க எங்களோட நாட்டுக்கு வர கெஸ்ட் ஒரு விருந்தாளி. அந்த விருந்தாளிகளை நாங்கள் சரியாக அவங்கள வந்து உபசரித்து சரியாக அனுப்புனாதான் அவங்க மறுபடியும் அதிகமாக வருவாங்க. இல்லையெண்டா எங்களோட சுற்றுலாத்துறை மிகவும் பின்தங்கி போகும். பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா சரிவை நோக்கி போகும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பொறுப்போடு செயற்படும்.